புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றும் ஒரு அண்மை செய்தி. சேலம் மாவட்டத்தில் மொத்தமாக 1063 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டத்தில் மொத்தமாக 1063 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சேலத்தில் 10% பணியாளர்கள் பணிக்கு வரவில்லை என்ற ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் 90% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு சில நபர்கள் இந்த வேலைவாய்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்த பேருந்துகளையும் தற்போது இயக்குவதற்கான நடவடிக்கையை போக்குவரத்து கழகம் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சேலம் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் அனைத்து பேருந்துகளும் இயங்கி தொடங்கினாலும் 10% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சேலம் மாநகர பகுதிகளில் இயக்கக்கூடிய, அதாவது சேலம் மாநகரத்திலிருந்து புறநகர் பகுதியில் இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தற்போது இயக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் இது இருந்தாலும் கூட சேலம் மாவட்டத்திலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் பொதுமக்களும் எந்தவித பாதிப்பும் தற்போது அந்த பேருந்தில் பயணம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். மீதமுள்ள அந்த 10% பேருந்தையும் மீட்பதற்காக போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் அந்த நாளை அதிமுக தொழிற்சங்கத்தில் மட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து வழக்கம் போல் இந்த பேருந்து இயக்கப்படும் என போக்குவரத்து கழகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.